ஆதியே துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். இன்று நாம் நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு நவரசமாக வழங்கி வந்து கொண்டிருக்கும் அந்த செவிச்சுவையில் பயானகம், அதாவது பயம், அச்சம் என்ற ஒரு சுவையை பருகவிருக்கிறோம். நாம இப்போ இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலக வாழ்க்கையில எது எதற்கோ நாம் எல்லாம் பயந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் அந்த பயம் வேறு வேறானதாக இருக்கும். ஒருத்தவங்க பேசுறத மற்றவங்க புரிஞ்சு கொள்ளுறது ஒரு தவறாக புரிஞ்சு கொண்டா கூட அது கூட ஒரு பயத்துக்கு காரணமாகும். நம்ம தெய்வம் அவர்கள் கூட நாம் பேசுவதை நீ எப்படி புரிந்து கொள்வாயோ என்று நாம் பயந்தே பேசுகிறோம் என்று அருள் செய்வார்கள். அப்போ ஒவ்வொருவரும் அதை சொல்லும் போது நாம சரியாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். அது சரியான முறையில் நம்ம என்ன பொருள்ல நம்ம சொந்தமோ அதே பொருள்ல மற்றவங்களை சென்றடைய வேண்டும். இப்ப தெய்வம் அவர்களும் நாம சொல்றத இவங்க சரியா புரிஞ்சுக்கணுமே அப்படின்ற ஒரு பயத்தோட தான் பேசுறதாக நம்மகிட்ட அருள் செய்யறாங்க. அப்போ நம்ம தெய்வம் அவர்கள் தங்களுக்கு ஏற்படுகிற இன்னொரு பயத்தையும் அந்த நிருபர்கள் சந்திப்பு, வான்மதி குரல்ல நிருபர்கள் சந்திப்பு அந்த திருவாக்கியத்துல தெய்வம் அவர்கள் அந்த நிருபர்களை பார்த்து கேட்பாங்க. அவங்க உலக செய்திகளை சேகரிக்கிறதுக்காக அடிக்கடி ஆகாய விமானத்துல பிரயாணம் செய்யறவங்க அப்படின்னு சொல்லும் போது தெய்வம் அவங்க எப்படி அருள் செய்வாங்க அப்படின்னா, எப்படித்தான் மனசு அந்த ஆகாய விமானத்துல ஏறி போறீங்களோ அது அந்தரத்துல ஒரு பிடியும் இல்லை, எந்த நிமிஷத்துலயும் அது அபாயம், தவறினால் அது உயிர் போனது தானே, அடே அப்பா நினைக்கவே எனக்கு பயங்கரமாக இருக்கிறது அப்படின்னு தெய்வம் அவங்க அருள் செய்யறாங்க. அப்போ அந்த நிருபர்கள் சொல்றாங்க, அதற்கெல்லாம் பயந்தால் எங்கள் தொழில் எப்படி நடக்கும், தைரியமாகத்தான் போகிறோம். அப்போ அதுக்கு தெய்வம் அவர்கள், இள வயதானதால் பயமறியாமல் பேசுகிறீர்கள், அஞ்சாமல் போகிறவர்கள் யமன் கையில் மாட்டி சாவதோடு போவதல்லவே, தொடர்ந்து நெடுங்கால அவஸ்தையும் அல்லவா வந்துவிடும், அதை நினைத்துத்தான் நாம் பயப்படுகிறோம். இப்போ உங்களுடைய பயம் எதற்காக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, இப்படி எந்த மெய்யையும் அறியாம நம்ம உயிரை பணையும் வச்சு எந்த ஒரு பிடியும் இல்லாம எந்த நேரமும் ஆபத்து அப்படிங்கிற ஒரு செயல்ல ஈடுபடுறதுதான் விமானத்துல போறது. அப்படி போகும்போது நீ சாவுல மாட்டிக்கிட்டீன்னா அந்த சாவுங்கிற அவஸ்தையோட போக போறது இல்லையே, அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு நெடுங்கால நரக அவஸ்தை அல்லவா வந்துரும், அதை நினைச்சுதானே நான் பயப்படுறேன். அதுவே தெரியாததுனால இவங்க எல்லாம் அச்சம் இல்லாம பேசுறாங்க. அப்போ ஆபத்துக்கு அஞ்சாதது தைரியமாகாது, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அப்படின்னு வள்ளுவர் பெருமானவங்களும் சொல்லுவாங்க. அஞ்சுதற்கு அஞ்சாம நான் எல்லாம் தைரியமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆபத்தான காரியத்துல ஈடுபடலாமா? ஆபத்துக்கு அஞ்சாதது தைரியமாகாது, அதிலிருந்து தப்பிப்பதுதான் அறிவுடைமை. மனுத்தலை என்பது சாமானியமானதா? எவ்வளவு சிறப்புடையது! இந்த மனிதனுடைய தலையினுடைய அருமை தெரியாததுனாலதான் இந்த உலக மக்கள் இந்த ஆபத்தான செயல்ல எல்லாம் ஈடுபடுறாங்க. இந்த மனுஷனுடைய தலைங்கிறது ஈசன் குடியிருக்கிற ஒரு ஆலயம். அப்போ அது எவ்வளவு சிறப்புடையதாக இருக்கும். அந்த ஈசன் குடியிருக்கிற ஆலயமாக இருந்தா அது என்ன உன்னதமுடையதாக இருக்கும். நித்தியத்திற்கென உடல் எடுத்து வந்ததாயிற்றே, அறிவியனத்தால் சாவில் மாட்டிக்கொள்ளலாமா? இந்த மண் தலை இப்படி இடையில அழிஞ்சு போய் சாவுல மாட்டிக்கொள்வதற்காகவா வந்தது? இது நித்தியத்திற்காக வாழ வந்த தலை. ஈ, எறும்பு, ஆடு, மாடு முதலிய ஜீவராசிகள் செத்தால் பிறகு அவைகளுக்கு ஒரு வாழ்வு இல்லை, அதோடு சரி. ஆனால் மனிதன் அப்படி அல்லவே, நித்திய ஜீவனை பெற்றவன் ஆதலால் யுகங்கோடி கால அழியா நரக அவஸ்தையில் சிக்கி தவிக்க நேருமே. மனுத்தலையின் தரம் யாருக்கும் தெரியவில்லை என்று முதலில் சொன்னோமே, அதற்கு சாட்சி இதோ இங்கேயே இருக்கிறது. அப்படி அவசரப்பட்டு திரிந்து நீங்கள் சம்பாதிப்பது பொய்ப்பொருள் தானே.
அப்போ இந்த மனுத்தலையினுடைய உன்னதம் தெரியாம நாங்க அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம்னு சொல்லி போறாங்களே, அதுதான் சாட்சி அப்படின்னு சொல்றாங்க தெய்வம். அவங்க இப்படி அவசரப்பட்டு நீங்க ஆகாய விமானத்திலையும் அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சு என்ன செய்ய போறீங்க? இப்ப ஆகாய விமானத்துல எல்லாரும் போய்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப எதுக்காக? பொய்ப்பொருள் சம்பாதிக்கிறதுக்காக. இப்படி சம்பாதிக்கிறது நீங்க பொய்ப்பொருள் சம்பாதிக்கத்தானே. மெய்ப்பொருள் ஒன்றுதான் யமன் எல்லையில் உதவி ஜீவனை மீட்டு கீர்த்தி மேட்டில் ஏற்றும். அப்போ நீ சம்பாதிக்கிற இந்த பொய்ப்பொருள் அந்த யமன் எல்லையில உன்னை காப்பாற்றுமா? காப்பாற்றாதே. அந்த மெய்ப்பொருள்னு ஒண்ணு இருக்கே, அதை நீ சம்பாதிக்கணுமே. அதுதானே உன்னை உன்னுடைய ஜீவனை இந்த யமனுடைய ஆபத்திலிருந்து மீட்டு ஒரு கீர்த்தி மேட்டுல ஏற்றக்கூடியதாக இருக்கும். அதை சம்பாதிக்கும் எல்லை இந்த ஒரே ஒரு எல்லை தான். யமனை அணுக விடாமல் காத்து சிவமயம் ஆக்குவிப்பதே மதம். அதற்காகத்தான் எல்லா மதங்களும் வந்தன. இத சொல்றதுக்காகத்தான் மதங்கள் எல்லாம் வந்தன. இங்கு நிரூபணையில் நடக்கிற அந்த செயலைத்தான் பெரிய பெரிய எழுத்தாக பெரிய பெரிய எழுத்தாக எழுதி எமது பொன்னரங்க தேவாலய சிம்மாசன கொலு மேடையில் இதோ போட்டிருக்கிறது. யமன் அணுகா சத்திய பரிசுத்தவான்களின் சபை யமன் கைவசப்பட்டு பிணநாற்ற தீட்டுக்கு உரிய நரர் நிலை நிற்பதில்லை. அப்போ பெருமானவங்க என்ன சொல்றாங்க? இவங்க அந்த தனக்கு ஆகாய விமானத்துல போறது பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக நீ எதுக்கு பயப்படணும், எதுக்காக அந்த அச்சம் கொள்ளணும் அப்படின்னா, இந்த யமன் அச்சம் தான் ஒரு பெரிய பயங்கரமான ஒரு அச்சமாக இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில எதுக்கோ நம்ம பயப்படுறோம். ஆனா எல்லாத்த விட ஒரு பயங்கரமான ஒரு அச்சம் இந்த யமன் அச்சமாக இருக்கிறது. நீ இந்த உலக வாழ்க்கையில எதுக்கோ பயப்படுற, ஆனா இந்த உலக வாழ்க்கையே ஒரு பயங்கரமான வாழ்க்கை தான் அப்படிங்கிறத நம்முடைய தெய்வமர்கள் நாம் எல்லோரும் இப்போ சதம் என நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இதுவே பயம் என்பதையும் தாண்டி மகா பயங்கரமான ஒரு வாழ்க்கை. பயம்னு சொல்றதை விட இன்னும் அதிகம் மகா பயங்கரமான ஒரு வாழ்க்கையை தான் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இது பயங்கரமான வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நாம ஒரு தாயின் கருவறையில் தங்கி இருந்த வரை நம்மளை காத்துக்கிட்டு இருந்தாங்களே நெடுங்காலம். நம்ம பார்த்தோமே 6 கோடி 86 லட்சம் நெடுங்காலம் என்னை காத்து அப்படின்னு இந்த 6 கோடி 86 லட்சத்துக்குரிய கணக்கெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படி நம்மளை காத்து நம்முடனே இருந்த அந்த இறைவன் என்ன செய்யறாங்க? திடீரென்று நம்மை இந்த சந்திர சூரியால் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த மண்ணூர் உலகிற்கு தள்ளி விடுகிறார்கள். தள்ளிவிட்டு நாமும் இறைவனும் ஒன்றாக இருந்தோமே அந்த வீட்டை விட்டு நம்மை வெளியே தள்ளி அந்த கதவையும் சாத்திட்டாங்க. ஒருத்தவங்க நம்மளை வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவை சாத்தினா அது என்ன பயத்துக்குரியது தானே. அது அச்சம் தரக்கூடியதாகத்தானே இருக்கும். அப்படித்தான் கருவறையில ஒரு பாதுகாப்பாக இறைவனோட சேர்ந்து நம்ம குடியிருந்தோம். நம்மளை பிடிச்சி இந்த மண்ணூர்களை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த இறைவன் கூட இவ்வளவு நாள் உறவாடிக்கிட்டு இருந்தோமே ஒரு வீடு, அந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளி அந்த வீட்டுக்கு வாசலையும் மூடிட்டான். அப்போ இது பற்றி நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அந்த வாசல் என்ன? நாம பிறக்கும் போது அதுவரை அடைத்திருந்த அந்த 9 வாசல்கள் திறக்கப்பட்டு நம்ம வெளியே தள்ளி அதுவரை திறந்திருந்த அந்த ஏகநாயகனுடன் நாம் உறவாடி கொண்டிருந்த அந்த வாசல் அடைக்கப்பட்டு விட்டது என்றெல்லாம் நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அப்போ இறைவனுடனான அந்த சம்பந்தம் துண்டிக்கப்படுகிறது என்றாலே அது என்ன பயங்கரமானதாகத்தானே இருக்கும். இறைவனோட இருந்தா தானே நமக்கு அது பாதுகாப்பானதாக இருக்கும். அவங்க நம்மளை பிடிச்சு தள்ளிட்டாங்க, கதவையும் சாத்திட்டாங்க அப்படின்னா அது பயங்கரமான ஒன்று தானே. அப்படியான ஒரு பயங்கரமான இந்த உலகத்துல பயங்கரமான வாழ்க்கை தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்போ கருவறையில் இருக்கும்போது திறந்திருந்த அந்த வாசல் என்ன வாசல் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அது என்ன வாசல்? அதுதான் யதார்த்த மனம் என்னும் அன்பு கொண்ட வாசல். அந்த அன்பு கொண்ட வாசலை இப்போ திரும்பவும் திறக்கணும். திரும்பவும் திறந்தா தான் அந்த வாசல் வழியா உள்ள நுழைஞ்சி நாம திரும்பவும் அந்த இறைவனோட ஒன்று சேர்ந்து அந்த அச்சமில்லாத ஆனந்த வாழ்வை நாம வாழ முடியும். அப்போ
நாம இந்த அன்பு கொண்ட வாசலை திரும்பவும் திறந்து அந்த இறைவனை திரும்பவும் சந்தித்து விடலாமா அப்படின்னு பார்த்தா, இந்த மண்ணூர் உலகிற்கு வந்ததும் அந்த யதார்த்த மனம் காணா போச்சு. அந்த யதார்த்த மனம் இருந்தாத்தான் அது வழியாக அந்த வாசலை திறக்க முடியும். அந்த யதார்த்த மனம்ங்கிற வாசலை திறக்கணும். அந்த வாசலுக்கு பேரே யதார்த்த மனம் தான். ஆனா அந்த வாசலே காணா போச்சு. அதுக்குதான் தெய்வம் அவங்க ஒவ்வொரு ஒளிநாடாலும் சொல்லும்போது, நீ தொலைச்சிட்ட, நீ காணா போட்டுட்ட, உன் பாட்டம் கூட்டம் காணா போட்டுட்டேன், அதை எடுத்து கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன். அப்போ அந்த நம்ம தொலைச்ச அந்த யதார்த்த மனத்தை எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு துணையை நாம தேட வேண்டும். அந்த மனம், அந்த யதார்த்த மனம் என்னவாகுது? இந்த உலகத்துக்கு நாம வந்த உடனே இந்த உலக மாயை என்கின்ற கலப்பால் அது பேயாக பிசாசாக மாறிவிடுகிறது. அப்போ ஒரு மென்மையான யதார்த்த மனமாக இருந்தது, இப்போ என்னவாச்சு? ஒரு கெட்டியான இரும்பு போல ஆகி விடுகிறது. அதுவும் அந்த இரும்பு எப்படி இருக்கு அப்படின்னா, துருப்பிடிச்ச இரும்பாக இருக்கிறது. அந்த துருவுக்கு பெயர் தான் மாயை. இந்த உலக மாயை பிடித்து கொண்டு அந்த தங்கமாக இருந்தாலே இரும்பாக மாற்றி பேயாக பிசாசாக மாற்றி விட்டது. அப்போ இந்த பேயோடையும் பிசாசோடையும் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேய் பிசாசோட வாழ்றது பயம்தானே. பேயினாலே அது பயத்தை தரக்கூடிய ஒன்று தானே. அப்போ இந்த பேய் பிசாசு மனத்தோட தானே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேய் பிசாசு என்றாலே அது நம்மை பயமுறுத்துவதாகத்தானே இருக்கும். பயமுறுத்துறது தானே பேயோட வேலையே. அப்போ இந்த பயங்கரத்தோடு, இந்த பேயோடு, இந்த பேய் மனத்தோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த உலக வாழ்க்கை ஒரு பயங்கரமான வாழ்க்கை தானே. சரி, அப்படியே இந்த பேயோடையே வாழ பழகி கொண்டோம் என்று வாழ்ந்தால் அது அந்த பயங்கரத்தோட, இந்த உலக வாழ்க்கை என்கிற பயங்கரத்தோடு அது விட்டு விடுமா? இந்த பயங்கரத்தோடு அது முடிந்து போகுமா என்று பார்த்தால், இந்த பேய் மனம் அடுத்து ஒரு மகா பயங்கரத்தை நமக்கு கொண்டு வந்து விடுகிறது. இந்த யதார்த்த மனம் என்கின்ற இறைவனுடைய அந்த வாசலை திறக்க தெரியாமல் நரகம் என்ற கொடிய அவஸ்தையின் வாசலை திறந்து விடுகிறது. அந்த வாசலுக்கு பெயர்தான் சாவு. இந்த சாவு என்கிற நுழைவாயிலுக்குள் நுழைந்தவுடன், அதுக்குள்ள நாம நுழைஞ்சிட்டா அதுக்கப்புறம் மீட்பே இல்லாமல் யுகங்கோடி கோடி காலங்களும் கொடிய துன்பமே துன்பம்தான். அப்போ இப்படியாக நாம இந்த கொடிய துன்பமாகிய ஒரு நரகத்திற்குள் நம்மை தள்ளுவதற்காகவே நமக்குள்ளாகவே ஒரு சதி நடக்கிறது. நம்முடைய புலன்களும் இந்த பேய் மனமும் சேர்ந்து நம்மை சாய்க்க நமக்குள்ளாகவே இருந்து ஒரு சதி திட்டத்தை தீட்டுகிறது. இந்த வஞ்சக சதி செய்கின்ற புலன்கள் நம்மை சாய்க்க வெறி கொண்டு திரிகிறது. இந்த புலன்கள் தான் நம்ம எப்படியாவது சாய்த்து விடணும் அப்படின்னு வெறி பிடிச்சு போய் திரியுது. அது வெறி பிடிச்சு போய் திரிகிறதுக்கு அது ஒரு வாகனத்து மேலதான் ஏறி திரியுது. அதுக்கு வாகனமா உதவி நிக்கிறது எது அப்படின்னா இந்த பேய் மனம் தான். இந்த பேய் மனத்து மேல ஏறி அந்த வஞ்சக புலன்கள் எல்லாம் பேயாக திரிந்து கொண்டே இருந்து நம்மை நரகத்தில் யமனுடைய வாயில் தள்ளுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றன. எண்ணம் பல கோடியதாய் விரிந்தே மண்ணும் பல உயிர்களெல்லாம் நமவாய் விண்ணம் பல கோடி துயருரு நாள் பொன்னம்பலம் இங்கதீர்த்ததுவே என்று நம்முடைய தெய்வமோர்கள் எண்ணம் எப்படி பல கோடியதாய் விரிந்து மண்ணும் பல உயிர்களை எல்லாம் நமனுடைய வாயில, இந்த யமனுடைய வாயில் சிக்குவதற்காக அந்த புலன்கள் எல்லாம் எப்படி அந்த மனத்தை வாகனமாக கொண்டு திரிகிறது அப்படிங்கிறத நமக்கு எடுத்து காட்டுறாங்க. அப்போ கடைசியில் நம்ம யமனிடம் சிக்க வைத்து விட்டு அது என்ன பண்ணும்? அதெல்லாம் ஒதுங்கிக்கிடும். கடைசியில மாட்டிக்கிறது யாரு? நாம தான். நம்மை அந்த யமனிடம் சிக்க வைத்து விட்டு இந்த புலன்கள் எல்லாம் ஒதுங்கிக் கொள்கின்றன.
அந்த யமனிடம் நாம் அடைய போகும் அந்த வேதனை எப்படிப்பட்டதாக இருக்கும்? சரி பரவாயில்ல, அந்த வேதனையை அனுபவிச்சுட்டு போகலாம் அப்படின்னா அது லேசான வேதனையா? அந்த வேதனை எப்படிப்பட்ட வேதனையாக, அந்த மரண வேதனை, அந்த யமன்கிட்ட நீ சந்திக்க போற அந்த வேதனை எப்படிப்பட்டதாக இருக்கும்? இது நம்ம நிறைய முறை இந்த மரண வேதனை பத்தி பார்த்திருக்கோம். இருந்தாலும் இந்த மரண அச்சம் தான் நமக்கு வேணும் அப்படிங்கறதுக்காக நம்ம மேலும் பார்ப்போம். மான்மியத்துல நம்முடைய தெய்வமோர்கள் ஜீவசிம்மாசன பருவத்துல பக்கம் 310 இந்த மரணத்தின் கொடுமையை பத்தி நமக்கு எடுத்து காமிக்கிறாங்க. ஏ சிறப்பினுக்குரிய தலைகீரே, எல்லாம் விளைவு பெரிய உலகீரே, ஓயா மாறியரே, உங்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய நாளானது வர இருக்கிறது. இது அடுத்து விட்டது. அதாவது மகா நெடிய, மகா கொடிய, மகா பயங்கர, மகா அவஸ்தையாகிய, மகா வரம்பு காணாத பெருநாளானது. அப்ப இந்த பயங்கரம், மகா பயம், இதுதான் பயம். நீ உலகத்துல வேற எதையோ பயம்னு நினைச்சிட்டு இருக்கே, அதெல்லாம் பயம் இல்லை, இதுதான் மகா பயங்கரம். இந்த பயங்கரத்துல இருந்து தப்பிக்கணுமே. அவை எல்லா காலங்களும் வந்துள்ள எல்லா வேதகாரண்ய பாரவான்களும் வீதியின் வழி கூறி வந்துள்ளதும் இனி என்னை தவிர உங்களுக்கு எடுத்து கூற வராததுமாகி அத்துயர் விரிந்த பெருநாள் வருகிறதற்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அந்த நாள் வருதே, அந்த நாளுக்கு நீ என்ன செய்ய போற? ஏதாவது ஒரு நாள் வந்தா அதுக்கு முன்னாலே ஏற்பாடு செய்வோமே. நம்ம வீட்டுல ஒரு விசேஷம் வைக்கிறோம், ஒரு கல்யாணம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம்னா கல்யாண நாள் வரைக்கும் பேசாம அமைதியா உட்கார்ந்து கல்யாண நாள் அன்னைக்கு என்ன செய்யறது? அதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாலேயோ இல்ல 4-5 மாசத்துக்கு முன்னால இருந்தோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையா பார்த்துக்கிட்டே இருப்போமே. அது போல இந்த மரண நாள் வருதுன்னு எல்லாருக்கும் தெரியுமே. அதுக்கு என்ன செய்யறோம்? அதுக்கு என்ன செஞ்சு வைக்கிற? அந்த பெருநாள் வருவதற்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? ஒன்னும் அதை பத்தி ஒரு ஏற்பாடும் செய்யாம பேசாம உட்கார்ந்து வரட்டும், வரும்போது பாத்துக்கலாம். அப்படி இருந்தா, ஆனால் அதில் கொள்வீராகி அக்கொடிய நாளினதுக்குள் நுழையும் முன்னாலே அம்முகப்பு தரிசனைப்பட்ட மாத்திர உதறுதலினாலேயே நீங்கள் உலகத்தில் நீண்ட நாளாக இருந்து அனுபவித்த சுவையாகிய இன்பம், ஆண்மை, மேன்மை, அதிகாரம், அந்தஸ்து, சுற்றம், குற்றம், வீரம் அனைத்தும் மாறி கரிந்து ஒரு சிறிய அற்ப நேரம் மட்டுமே இருந்து வாழ்ந்ததாக நினைவு மறந்துவிட்டு இவ்வளவு நாள் வாழ்ந்திய வாழ்க்கை என்னென்னமோ பெரிய நான் அப்படி வாழ்ந்தேன் இப்படி வாழ்ந்தேன்னு சொல்றியே, அந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு சிறிய அற்ப நேர வாழ்க்கையாக எல்லாம் மறந்து போகுது. அதற்கு எதிரிலையாக, அதுக்கு மாறாக என்ன முன்னால நிற்கும்? திகில், கசப்பு, அதிர், இடிபாடு, வாரி இறைத்து துண்டு துண்டாகி துகளாகுதல், அனல் நாவு சுழண்டு குமுறுதலுடனே உருணி விரைவுதலினாலே சகிக்கொணா வாகனை மிஞ்சி வீறிட்டு அலறி ஓடல், திருகி சுழண்டு வண்ணாத்தி பூச்சி போல் உதவியற்று தவித்தல், இன்னும் இவை போல் அனந்தம். இதுவே தாங்க முடியல, இன்னும் இவை போல் அனந்தம். மகா கொடுமை நிறைவு வந்து விடாப்பிடியாக பற்றி கொண்டு விடுமே அப்பா. மேலும் உம்மை போஷித்து இது காலங்களாக வந்த மகா வலிமை தங்கிய தத்துவங்கள், இப்ப நம்ம பார்த்தோமே இந்த புலன்கள் எல்லாம் உன்னைய மாட்டிட்டு ஒதுங்கிக்கிடுன்னு, அதெல்லாமே என்ன நம்மளை போய் எவன்கிட்ட மாட்டிட்டு எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு ஒதுங்கிக்கணும். இப்ப அதனாலதான் நாம நீ கடைசி நேரத்துல என்னை எவன்கிட்ட மாட்டிடுவ, அன்னைக்கு நீ ஒதுங்கிடுவன்னு இன்னைக்கு நாம அந்த புலன்கள் சொல்றத நாம கேட்க கூடாது. அப்போ அவையெல்லாம் ஒதுங்கி கொண்டு விடுமே. ஒன்றோடொன்று சீறி பாய்ந்து ஒன்கதியாகவே அதோகதியில் ஆளாகி கிடக்குமே அப்பா பிறவியரே, அதுவே ஒரு அதோகதியில கிடக்கும். இப்படிக்கு ஒரு பெருநாள், இது சத்தியம். அப்போ இப்படி ஒரு பெருநாள் வரப்போதே, அதுக்கு அது சத்தியம் தானே. அந்த பெருநாள் வர்றது அது வருமா வராதா அப்படின்லாம் உறுதியின்மையெல்லாம் இல்லையே, அது உறுதியாக வரப்போதே, அது சத்தியமாக வரப்போதே. அப்போ அதுக்கு என்ன செய்ய போற? அப்போ இந்த மரண அச்சம், இந்த மரண பயம் நமக்கு ஏற்படணும். அதான் அந்த மரணத்தினுடைய கொடுமைய இதுக்கு மேல யாரும் சொல்ல முடியாது. அவ்வளவு அழகா தெய்வமோர்கள் அந்த மரண நேரத்துல எப்படி நீ ஒரு வண்ணாத்தி பூச்சி உதவியேற்று எப்படி துடிக்குமோ அது போல நீ துடிக்கிற ஒரு நாள் வந்துருமே அப்படின்னு சொல்லி அந்த மரண அச்சத்தை நமக்கு ஏற்படுத்துறாங்க. இப்போ நம்ம தெய்வம் அவர்களுக்கு இந்த மரண அச்சம் எப்ப ஏற்பட்டது அப்படிங்கிறதையும் நமக்கு எடுத்து சொல்றாங்க. வான்மதி குரல் திருவாக்கியம் 12ல, நாம் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த இளமை காலத்திலே எங்கள் ஊரில் இருந்த ஒரு மௌல்வி நியாய மரணம் அநியாய மரணம் என்று மரணத்தில் 2 வகை உண்டு. நாம் அநியாய மரணத்தில் சிக்காமல் நியாய மரணத்திற்கு ஆளாக வேண்டும் என்று ஹதீஸ் சொல்லி கொண்டிருந்ததை கேட்டோம்.
இப்போ தெய்வம் அவங்க அவங்களுடைய அந்த இளமை காலத்துல ரொம்ப இளமை காலம், அது 8-9 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வயசுல அவங்க அந்த ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற போது பள்ளிவாசல்ல உள்ள பிரசங்கம் நடக்குது. அதை வெளியே நின்று கேட்கறாங்க. அந்த உள்ள கேட்டவங்களுக்கு கூட இது உரைச்சிருக்காது. அந்த பிரசங்கம் பண்ணினாரே அவருக்கும் கூட உரைச்சிருக்காது. அவரும் சும்மா எங்கேயோ படிச்சதை சொல்லியிருப்பாரு. ஆனா தெய்வம் அவர்களுடைய உள்ளத்துல அது உரைத்தது. அவங்க உள்ளத்துல மட்டும் உரைக்கல, இன்னைக்கு கேட்கிற நம்ம எல்லார் உள்ளத்திலையும் அது உரைக்கும்படி செய்தது. அப்போ அந்த பிரசங்கத்தை கேட்கிறாங்க. கேட்ட உடனே அந்த கேட்ட அது நேரம் முதல் மரண அச்சம் எமது உள்ளத்தில் ஆணியாய் பாய்ந்து பற்றி ஊன்றி கொண்டது. அப்போ அந்த கேட்டது முதல்ல எனக்கு அந்த அச்சம், அந்த பயம், அந்த மரண பயம் வந்துருச்சு. நாம் எந்த வேலையை செய்து கொண்டிருந்தாலும் எம் எண்ணத்தில் இப்ப மரணம் சந்தித்து விட்டால் நம்ம கதி என்ன என்ற பயமே நிலவி என் ஜீவனில் அது சதா சவுக்கடி கொடுத்து கொண்டே இருக்கும். எந்த வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு இதே சிந்தனையாக 9 வயசுல இருந்து. இப்ப நம்ம எவ்வளவு வளர்ந்து பெரிய இதா இருந்தா கூட, எத்தனையோ மரணத்தை பார்த்தா கூட, மரணத்துல அவங்க படுற அவஸ்தைய பார்த்தா கூட அறிவுல படமாட்டேதே. ஆனா அந்த இளம் வயசுல அவங்களுக்கு எந்த வேலை செஞ்சாலும் அது ஜீவனில் சவுக்கடி கொடுத்துக்கிட்டு இருந்தது. அது சொல்லும் போதே பாருங்க, அது இந்த தூலத்துல சவுக்கடி கொடுக்கல, ஜீவனில் சவுக்கடி கொடுத்து கொண்டே இருந்தது. அப்போ அந்த ஜீவனை காப்பாற்றும் அந்த ஆத்திரமான எண்ண ஊணுதல் தான் எமது வள்ளற்பிரானை சந்தித்ததும் இந்த இகபோக சம்பத்துக்களாகிய சர்வத்தையும் விட்டுவிட்டு அத்தெய்வ திருவுருவே நமது கதி என கடும்பிடி பற்றாக பற்றி கொண்டு அவர்களை பின்தொடர்ந்து செல்ல செய்தது. அப்போ இந்த ஒரு ஆத்திரமான எண்ணம் தான், இந்த மரண அச்சம் தான். நான் அவ்வளவு செல்வ செழிப்போட, ஒரு அழகான மனைவியோட, ஒரு அன்பான குழந்தையோட, ஒரு அழகான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது கூட இந்த உள்ளுக்குள்ள இருந்த இந்த மரண அச்சம், அதுதான் இது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த அச்சத்தை தவிர்க்கின்ற ஒரு பெருமானவர்கள் கிடைச்சதும் அவங்க பின்னாலேயே என்னை ஓட செய்தது அப்படின்னு தெய்வம் அவர்கள் இந்த மரண அச்சம் அவங்களுக்கு எப்ப எழுந்தது அப்படிங்கிறத பத்தி நமக்கு இந்த திருவாக்கியத்துல எடுத்து காமிக்கிறாங்க. இப்போ இந்த மரண அச்சத்தை பற்றி நம்மளுக்கு தெய்வம் அவர்கள் நிறைய இடத்துல இந்த மரண அச்சமானது எப்படி இருக்கு அப்படிங்கறத நமக்கு எடுத்து காட்டுறாங்க. கோடாயிலக்கூர் பக்கம் 259 தெய்வம் அவர்கள் அருள் செய்யறது நம்ம பார்ப்போம். இறைவன் மனுவின் பேரில் எவ்வளவு பிரீதியனாக இருக்கின்றான் என்று நாம தெரிந்து கொண்டோம். அதற்குரிய பலனை மனு எங்கே அடைகிறான்? அப்படி அடையாமல் இந்த மனிதன் போகும் அதோகதியை நினைத்து பார்த்தால் எம் காது சுடுது. நினைச்சு பார்த்தாலே காது சுடுது. இப்போ நம்ம கேட்டோமே இந்த வார்த்தையை, தெய்வம் அவர்கள் அந்த மரண அவஸ்தை எப்படி இருக்கும்னு, அப்போ நம்ம காது சுடத்தானே செய்து. நினைச்சு பார்த்தாலே எம் காது சுடுது, தலையெல்லாம் சுடுது, எண்ணினால் நினைவு ஒரே குழம்பமாய் குழம்புது. இந்த வாக்கியத்தை நம்ம முன்னாலே பார்க்கும்போதுதான் நினைவு வேற எண்ணம் வேறன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நினைச்சா காது சுடுது, தலையெல்லாம் சுடுது, எண்ணினால் ஒரே குழப்பமாய் குழப்பது. நாம இவ்வளவு நாளும் நினைவுனாலும் எண்ணம்னாலும் ஒண்ணுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா தெய்வம் அவர்கள் இந்த வாக்கியத்தை எடுத்து காமிச்ச பிறகுதான் நினைவுனா வேற, எண்ணம்னா வேற அப்படின்னு நமக்கு தெரியுது. நினைவு அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப தெய்வம் அவங்க நமக்கு எடுத்து காமிச்சாங்களே இந்த மரண பயம் இப்படிலாம் இருக்கும்னு, அதை நம்ம நினைச்சு பாக்குறது. எண்ணம் அப்படிங்கிறது நம்ம உள்ளத்திலேயே தோன்றுமே சில எண்ணங்கள், அது எண்ணம். நினைத்து பார்ப்பது என்பது பிறர் சொல்வதை நினைத்து பார்ப்பது, எண்ணி பார்ப்பது என்பது நம் உள்ளத்திலே தோன்றுகின்ற எண்ணம். அப்படி எண்ணி பார்க்கும் போது இந்த மரணம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளா எண்ணி பார்த்தாலும் அது குழம்புது, ஒரே குழப்பமா, என்னன்னே தெரிய மாட்டேது. பிறர் சொன்னாங்களே மரணாச்சம் இப்படி இருக்கும்னு, அதை நினைச்சு பார்த்தா காதெல்லாம் சுடுது, தலையெல்லாம் சுடுது, அவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. இதுதான் பயம். நாம அந்த உலகத்துல வேற என்னென்னத்துக்கோ பயந்துட்டு இருக்கோம். அவங்க என்னை இப்படி திட்டாங்க, அவங்கள பார்த்தாலே பயமா இருக்கு, அதுக்கு பயமா இருக்கு, இதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் பயம் இல்லை. இந்த மரண அச்சம் தான் பெரிய பயம், பயங்கரமானதாக இருக்கிறது. நாம் நினைத்தாலே இப்படி இருக்கிறதே, நினைச்சு பார்க்கும் போதே பயமா இருக்கிறதே, அப்போ அதை அனுபவிக்கும் போது அது என்ன பயமாக இருக்கும்.
நாம் நினைத்தாலே இப்படி இருக்கிறதே, அப்போது அந்த கை சேத நெருக்கில் அவன் படுகிற வேதனை பாடு என்னவாக இருக்கும்? முடிவில்லாத கால வாதை அல்லவா அது. அது கொஞ்ச நேரம் வாதைனாலும் கஷ்டப்பட்டு போயிடலாம். கொஞ்ச நேரம் தான் பொறுத்துக்கோ, கொஞ்ச நேரம் தான் பொறுத்துக்கோம்பாங்க. ஒரு பெண் பிரசவ வேதனையில அழுகும் போதெல்லாம் இந்த வார்த்தையை தான் சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான் பொறுத்துக்கோ, இன்னும் கொஞ்ச நேரம் தான் பொறுத்துக்கோ, குழந்தை பிறந்துரும், அழுகாத, பொறுத்துக்கோ, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. சரி, இன்னும் கொஞ்ச நேரம் தானே பொறுத்துக்குவோம், இந்த வேதனையை பொறுத்துக்கிட்டா நம்ம கையில ஒரு அழகான குழந்தை கிடைக்குமே நினைச்சு அந்த பெண்ணும் எல்லா தாய்மார்களும் இதை அனுபவிச்சிருப்பாங்க. அந்த வேதனையை பொறுத்துக்குவாங்க. ஆனா இது அப்படிப்பட்ட வேதனையா? முடிவில்லாத கதி, என்னைக்கு இதே வேதனையில தான் கிடக்கணும்னு அது சொன்னா பொறுத்துக்க முடியுமா? முடிவில்லாத கால வாதை அல்லவா அது. இங்கே தவறி போனால் அது ஒரு நேரத்து தவறுதலா? கற்பாந்த கோடி கால அவஸ்தையில் புகுதும் தவறுதல் அல்லவா? நித்தியத்தில் கற்பாந்த கோடி காலம் இருந்து வாழ்கிற வாழ்க்கையை கற்பாந்த கோடி கால அவஸ்தையாக மாற்றுகிற தவறுதல் அல்லவா அது. அந்த தவறுதல் வராமல் இப்படி திரும்புவது கற்பாந்த கோடி கால வாழ்க்கையை கைவசப்படுத்துவதே ஆகுமே. அப்போ இந்த கற்பாந்த கோடி கால துன்பத்துல நீ மாட்டிக்கொள்ளாம கற்பாந்த கோடி கால இன்பத்திலையும் மாற்றுறதுக்கு வழி இருக்கு. அதைத்தான் தெய்வம் அவர்கள் அங்க அந்த ஹதீஸ் பிரசங்கம் கேட்கும் போது நியாய மரணம் அநியாய மரணம் ரெண்டு இருக்கு. அப்போ அந்த நியாய மரணத்துல நாம மாட்டணுமே, இந்த அநியாய மரணத்துல மாட்டக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள வந்தது. அதுதான் இங்க அந்த தவறுதல்ல இருந்து நீ திரும்புறதுக்கு ஒரு வழி இருக்கு. அப்போ இந்த தவறுதல்லையே இந்த பயங்கரத்துல போய் நீ மாட்டிக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் இந்த மனிதனை படைக்கவில்லை. இந்த பயங்கர வாழ்க்கைக்காக அல்ல நாம் வந்தது. கற்பாந்த கோடி கால அந்த பிரகாச நித்திய வாழ்வில், பேரின்ப வாழ்வில் இந்த மனிதன் வாழ வேண்டும் என்று எண்ணித்தான் இறைவன் இந்த மனிதனை படைத்தான். அப்போ அந்த பயமற்ற வாழ்வை நாம எப்படி கைபோடுகிறது? அதுக்கு நாம தொலைச்சோமே அந்த யதார்த்த மனம். அந்த யதார்த்த மனத்தை நாம் திரும்ப பெற வேண்டும். கருவில் இருக்கும் போது யதார்த்தமாக இருந்தது இப்ப பேயாக மாறிடுச்சுன்னு பார்த்துமே, அந்த பேயை விரட்டணும். அப்போ அந்த பேயை விரட்டுவதற்கு நமக்கு ஒரு துணை வேணும். என்ன துணை வேணும்? அந்த பேய் விரட்டுற, பேய் பிடிச்சா இங்கேயுமே இந்த உலகத்துல பேய் பிடிச்சிச்சுன்னு பேய் ஓட்டுறவங்ககிட்ட போவாங்களே, அது போல இந்த பேயோடு ஆடுகின்ற ஒரு பெருமானவர்களுடைய துணை நமக்கு வேண்டும். அதை நம்ம தெய்வம் அவர்கள் எடுத்து காட்டுறதை நம்ம பார்ப்போம். கோடாயுதக்கூர் பக்கம் 313. இந்த வெறிகொண்ட புலன்களையும் அவற்றிற்கு உதவியாக நின்று எது வந்தாலும் பத்தலே பத்தலே என்று பேயாய் திரியும் சதி மனத்தையும் நம்ம பார்த்தோம். வெறிகொண்ட புலன்கள் இந்த மனத்தை தான் வாகனமா கொண்டு அது மேல ஏறி பறந்து எங்கெங்கயோ திரிந்து எண்ணம் பல கோடியதாய் விரிஞ்சு நம்மளை பிடிச்சி நமன் வாயில தள்ளுறதுக்கு ரெடியா இருக்குங்க. அப்படி திரிகிற அந்த புலன்களையும் அந்த வாகனமாக இருக்கிற அந்த சதி மனத்தையும் பொய் வேடம் போட்டு பயில் பண்ணி ஜெயித்து, இந்த ரெண்டையும் ஜெயிக்கணும். ஜெயிக்கிறதுக்கு ஒரு வேஷம் போட்டுட்டு வர்றாங்க தெய்வம் அவர்கள். பொய் வேடம் போட்டு பயில் பண்ணி ஜெயித்து நித்தியத்துவம் என்ற ஜீவ சிம்மாசனம் ஏற்றுவதற்கு நம் அறிவுக்கு தூலத்துணை ஆகிய பேயோடாடும் பெருமான் ஒருவர் வேண்டும். பொய் வேடம் தெய்வம் அவர்கள் அவங்க அந்த அரூபத்துல இருந்தாங்களே, அதுதான் அவங்க நிஜ வேடம். நமக்காக நம்ம மனசு இப்படி பேயா மாறிட்டு இந்த பேயை ஓட்டுறதுக்காக அவங்க தூரம் எடுத்து வர்றாங்க. அதுதான் பொய் வேஷம் போட்டு வர்றாங்க. இந்த அனித்திய வேஷத்தை அவங்களும் வேஷம் போட்டுக்கிட்டு வர்றாங்க. நாமளும் வேஷம் போட்டுட்டு தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். அவன் நம்மளை காப்பாத்துறதுக்காக அவங்களும் வேஷம் போட்டுக்கிட்டு வர்றாங்க இந்த உலகத்துக்கு. அப்படி பொய் வேடம் தரித்து நமக்கு ஒரு அறிவுக்கு துணையாக நாம இந்த தூலத்துக்கு துணையைத்தான் தேடிக்கிட்டு இருக்கோம் இந்த உலகத்துல. அப்போ தெய்வம் அவர்கள் நமக்கு அறிவுக்கு தூலத்துணையாக வர்றாங்க. அப்ப அறிவுக்கு தூலத்துணையாகிய பேயோடாடும் பெருமான் ஒருவர் வேண்டும், தெய்வத்தாய் ஒருவர் வேண்டும். அவர்களை தஞ்சமாக நாம் அடையவேதான் வேண்டும். நித்திய அறிவு பெற்று நம்மை அழிவில் புகுத்த நிற்கும் பேய் மனதை திரும்பவும், அந்த பேய் மனதை திரும்பவும் யதார்த்த மனமாக மாற்ற வேண்டும். அந்த பேய் மனதை திரும்பவும் அதை அழிவில் புகுத்த நிற்கும் அந்த பேய் மனதை திருப்பி சாவாவர முத்தி வழி நடத்தும் ஒரு அறிவாகார வல்லவரை
நித்திய ரூபகரை இப்பவே அடையாவிட்டால் நீங்காத தண்டனை ஆகிய நரக அவஸ்தை வந்துவிடும். இப்பவே நீ எப்ப தெரிஞ்சுக்கிட்டியோ அப்பவே அடையணும். நாளைக்கு நினைச்சினா நாளைக்கு அடுத்த நொடி என்ன நடக்கும்னு தெரியாது. ஒரு நொடியில பிரளயம் கூட நடக்கலாம். அப்போ எப்போ உனக்கு தெரிஞ்சிச்சோ அப்பயே நீ அந்த துணையை தேடிக்கொள்ள வேண்டும். அப்படி அடையாவிட்டால் நீங்காத தண்டனை ஆகிய நரக அவஸ்தை வந்துவிடும். அங்கு வாழ்க்கை அலற நிற்கும் கொடிய நெருப்பே, உணவு நரகலே, அறிவு பிறப்பாகிய இதில் ஏற்படும் தவறுதல் ஒரு நாள் தவறுதலா, எக்கோடி காலத்திற்கும் அவஸ்தையில் புகுகின்ற தவறுதல் அல்லவா? இதை எச்சரித்து அறிவிப்பதற்குத்தான், இந்த நித்திய முத்தி கல்வியை கற்பிப்பதற்குத்தான் எல்லா கிரந்தங்களும், எல்லா வேத பாடங்களும், எல்லா மதங்களும் இதுக்குத்தான் வந்தது. அப்போ நாம இந்த பிறந்ததிலிருந்தே ஒரு பயங்கரமான உலக வாழ்க்கையில வாழ்ந்து, அதுக்கப்புறம் பயங்கரமான சாவு என்கிற ஒரு கனவுக்குள்ள நுழைஞ்சு, அதுக்கப்புறம் மகா பயங்கரமான அந்த நரகத்துக்குள்ள நுழைஞ்சு, இப்படித்தான் இருக்கு இந்த உலக வாழ்க்கையெல்லாம் அப்படின்னு பார்த்தோம். அப்ப இப்படியே போறதுக்காகவா இறைவன் இந்த மனிதனை இவ்வளவு மேம்பாடாக இறைவன் குடியிருக்கிற ஒரு ஆலயமாக படைச்சிருப்பாங்க? அப்போ இறைவன் இதற்காக நம்மை படைக்கவில்லை. இந்த பயங்கர வாழ்க்கைக்கு அல்ல நாம் வந்தது. இந்த பயங்கரத்தை மாற்றவும் மகா பாரதூரமான கோடி சூரிய பிரகாச நித்திய அந்த பேரின்ப வாழ்வில் மனிதன் வாழ வேண்டும் என்று எண்ணித்தான் இறைவன் இந்த மனிதனை படைத்தான். அப்போ அந்த பயமற்ற வாழ்வை நாம எப்படி கை போடணும்? அதுக்குதான் நம்ம பார்த்தோம். அந்த பேயோடும் பெருமானவர்கள் நமக்கு வேணும். அவங்களுடைய துணை கொண்டுதான் நம்ம இந்த அச்சமற்ற ஆனந்த பெருவாழ்வை கை போட முடியும். அப்போ இந்த மரண அச்சம் இருந்தாதான் இந்த மனிதனுக்கு மெய்ஞான அறிவே வரும். அப்போ இந்த மரண அச்சம் கண்டிப்பா ஒருவருக்கு வரணும். அதனாலதான் இந்த மரண அச்சத்தை கிளப்பி தடவி சந்நிதி இருத்தி அப்படின்னு தெய்வம் அவங்க அருளி செய்வாங்க. இந்த மரண அச்சம்ங்கிறது இருந்தாதான் நமக்கு இந்த மெய்ஞான அறிவே வரும். இந்த மரணாச்சம் இல்லைன்னா மெய்ஞான அறிவே வராது. ஒருவன் உள்ளத்தில் மரணாச்சம் சதா உலவி கொண்டிருந்தால் அவனுக்கு மெய்ஞான அறிவு மேலும் மேலும் சுடர்விட்டு பூக்கும். இதை நாம் முன்னுள்ள நூல்களை படித்தோ வேதங்களை ஓதியோ சொல்லவில்லை. நாம் நடந்து வந்த பாதையை எம் கையேற்ற அனுபவமாக உள்ள சத்திய வரவையே நாம் உங்களுக்கு சொல்லுகிறோம். இப்போ தெய்வம் அவங்க இதெல்லாம் படிச்சு சொல்லல. அவங்க சொல்லுவாங்க, நான் வேதத்தை படிச்சு உன்கிட்ட பேசல, பழகி பேசுறேன். அப்போ அவங்க பழகி இந்த மரண அச்சம்ங்கிறது, இந்த மரண பயம்ங்கிறது உனக்கு வேணும், அதுதான் உனக்கு மெய்ஞான அறிவை உண்டாக்கும். அப்போ இந்த மரண அச்சம்ங்கிறது நமக்கு இல்லைனாலும் நம்முடைய தெய்வம் அவர்கள் அந்த மரண அச்சத்தை நமக்கு கிளப்புறாங்க. அவங்க எப்படி கிளப்புறாங்க அப்படிங்கிறத நமக்கு மானியத்துல நமக்கு எடுத்து சொல்லுவாங்க. ஆறறிவு உடல் எடுத்து ஐயறிவு நுகர்ச்சியிலேயே கிடந்து உழந்துட்டு இருக்கோம். நம்ம ஆரூருக்கு போகணுங்கிற வழி தெரியாது. அதற்காகவே இந்த தூலமும் அகப்புற கருவிகளும் வைத்து படைத்திருக்கும் காரணத்தினால வாயில என்னென்னமோ பெனாத்திக்கிட்டு ஒளறிக்கிட்டு அலைஞ்சு திரியிறோம். அப்படி திரிஞ்சு இந்த உலக வாழ்க்கையவே பயங்கரமானதாக மாற்றிக்கொண்டு அதை பூரா துக்கமும் துயரமும் பயமும் கவலையுமாக மாற்றிக்கொண்டு நம்ம வயதை சிறிது சிறிதாக சேதித்து கொண்டே வருகிறோம். அப்படி இருக்கும்போது தெய்வம் அவங்க அதை நமக்கு என்ன செய்யறாங்க? ஒவ்வொருத்தரும் விதவிதமான பேயாட்டத்துல நம்ம பார்த்தோமே, இந்த மனம் பேய், இந்த பேய் கூட சேர்ந்து பேயாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கோம். அதை தெய்வம் உங்களுக்கு மானியத்துல எடுத்து சொல்றதை நம்ம பார்ப்போம். பாரமாத்திக ஞானம் என்றும் சாது சங்க பிரம்ம நிலை என்றும் சத்சங்க யோக ஞானம் என்றும் மேலும் மெய்மை ஜீவராஜாங்க சிங்காசனர்களால் அருளப் பெற்ற பரிசுத்த அரிய மெய்மை கிரந்தங்களிலும் நாவுகளை போட்டு உழம்பிக் கொண்டு சொரணை இல்லாது விரைத்து ஓம் ஓம் என்றும் அகம் பிரம்மாஸ்மி என்றும் இவை போல் பலவற்றை நீட்டியும் குறுக்கியும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஓம் ஓம் அகம் பிரம்மாஸ்மி ஓம் சத் சத்மா என்னென்னமோ சொல்லுவேன். அதுக்கு என்ன பொருள்னு அவனுக்கே தெரியாது. இதெல்லாம் நீட்டியும் குறுக்கியும் சொல்லி நிலை பொருள் அறியாது கண்ணை மூடிக்கொண்டு சப்தித்து ஏமாற்றி பொய்ப்பே ஆட்டம் ஆடிக்கொண்டிருந்த விதவிதமாகிய ஆயிரக்கணக்கான எங்களின் பேயாட்டத்தில்
இப்படி ஒவ்வொருத்தரும் ஆயிரக்கணக்கான விதவிதமான பேயாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கோம் நம்ம. இந்த பேயாட்டத்துல ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு தக்கபடி தெய்வம் அவங்க இறங்கி வந்து ஒவ்வொருவருக்கும் வேறு வேறாக தக்கபடி இறங்கி வந்து நின்று பொய் வேடம் போட்டு பயில் பண்ணி அதில் இச்சை பிறங்க செய்து பொய் வேடம் போட்டு வந்திருக்காங்க. நமக்காக இந்த வேடத்தை தாங்கி, இந்த மனித ரூபத்தை தாங்கி வந்து அந்த யமபடரின் அச்சத்தை கிளப்புறாங்க. இப்படி யமபடர்னு வரப்போகுது உனக்கு, நீ பிறக்கும் போதே அந்த யமன்னு ஒருத்தன் உன் மேல ஏறி உட்காந்துக்கிட்டான், உன் தோல்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான், எப்படா உள்ள போவோம்னு பாத்துக்கிட்டே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். அதனால அவன்கிட்ட இருந்து நீ தப்பிக்கணும் அப்படிங்கிற அந்த யமபடரின் அச்சத்தை கிளப்பி தடவி சந்நிதி இருத்தி வினாவிடையின் மூலமாக மனித மேம்பாட்டினை தூண்டி நம்மளை எல்லாம் வித்தை அவித்தை என்னும் எழுச்சியினை பதித்து அந்த ஜீவேசை ஏற்ற சீர் நாட்டுவான் வேண்டி என்னென்ன செய்யறாங்க, ஏட்டுக்களை விரித்து இப்படியெல்லாம் இருக்குன்னு பல பல தீர்க்க தரிசனங்களை எடுத்து காட்டி நம்ம இல்லைன்னா அதை நம்ப மாட்டோம்ல. இங்க பாரு, இந்த தீர்க்கதரிசி இப்படி சொல்லியிருக்கிறாரு, அந்த தீர்க்கதரிசி இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படி சொன்னாதானே நம்புவோம். இப்ப நாம கூட பேசும்போது நம்மளா ஒண்ணு சொன்னா அது இவங்க கருத்து அப்படி போய்வாங்களே, தெய்வம் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க, தெய்வம் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாதானே நமக்கு அது நம்பிக்கை வரக்கூடியதாக இருக்கும். அதனாலதான் தெய்வம் அவங்களும் எல்லா தீர்க்கதரிசியர்கள் சொன்னதெல்லாம் நமக்கு எடுத்து எடுத்து காட்டி ஏட்டுக்களை விரித்து பாட்டுக்கள் பாடி காட்டி பாட்டாக காட்டி பேசிய பேச்சாக உரைநடையாக பாடலாக மானியமாக எல்லாமாக காட்டி வல்லிருள் ஓட்டி நம்மளை பிடிச்சிருக்கிறேன். அந்த ஒரு இருள், உள்ளத்து இருட்டு, மனத்து இருட்டு, எல்லாமே இருட்டு நம்ம கிட்ட அறியாமை. இந்த இருட்டை ஓட்டி சாந்தி என்னும் வாடாத தீபத்தினை ஏற்றி, அந்த இருட்டை போக்கணும்னா தீபம் ஏற்றணுமே, அந்த சாந்தி என்னும் வாடாத தீபத்தினை ஏற்றி எங்கள் எல்லோரையும் பொற்கோல் கரம் தாங்கி அடித்து ஓட்டி கொண்டு, ஒரு பொற்கோல் கையில வச்சுக்கிட்டு அடிச்சு நம்மளை எங்க கூட்டிட்டு போறாங்க, ஆரூர் என்னும் குருச்சேத்திரமாகிய திருவரங்க திருச்சுவர்ண தில்லை திருச்சிற்றம்பலத்திற்கு ஏற்றுவதற்கு, அந்த பயங்கரமில்லாத அந்த இன்பகமான அந்த வாழ்க்கையில நம்ம ஏற்றுவதற்கு அதுக்கு என்னென்னமோ இடர்பாடுகள்லாம் வருது. அந்த இடர்பாடுகள் எல்லாம் கடத்தி கூடு ஒரு ஆடை மேய்க்கும் போது அது பரட்டு முள் காடுகளும் என்னென்னமோ குன்றுகள் வரும், அந்த ஆடுகளை கடிக்கிறதுக்கு ஓனாய் நரிகள்லாம் வரும், அதுக்கு எல்லாரும் காப்பாத்தி அந்த ஆடுகளை அன்னைக்கு மேய்ச்சாங்களே, அது போல இன்னைக்கு நம்மள அனந்தானந்தம் இடர்குண்டுகளும் கடத்தி அந்த திரு ஆலவாயின் ஒலிவாமலை முகநேறு வழிபாதை பார்த்து ஓட்டி பற்றி கொண்டு போகி அந்த ஒலிவாமலைக்கு நேரம் வந்து நம்மளை நிற்க வச்சுட்டாங்க. இன்னைக்கு அந்த ஒலிவாமலைக்கு நேரம் தான் நம்ம நின்று அந்த ஒலிவாமலை என்ன ஒலிக்குதோ அதை கேட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அதுக்கு முந்தி பராக்க மாதிரி திரும்பிக்கிட்டு இருந்தோம், எண்ணம் பல கூடியதா இருந்து இந்த உலகம் பூரா திரும்பிக்கிட்டு இருந்த நம்மளை ஓட்டி பற்றி கொண்டு எங்க கொண்டு வந்து விட்டாங்க, அந்த ஒலிவாமலைக்கு நேரம் கொண்டு வந்து விட்டாங்க. அந்த ஒலியை கேட்டுக்கிட்டே இருந்தாலே போதுமே நமக்கு. அந்த முகநேறு வழிபாதை பார்த்து பட்டி ஓட்டி கொண்டு போய் அங்க என்ன இருக்கு, அந்த ஒலிவாமலை கிட்ட நிஜவர்ண பண்ண தேன்கடி கசுந்தொழுகும் கொத்துக்கள் அசைந்தாடி சிதறி நிலங்கமிழ்ந்தான் என்ற சோங்கோங்கி சுரந்து இழங்குது. அங்க அழகழகா கனிகள் பழுத்து தொங்குது, சோங்கோங்கி சுரந்து விளங்குது. வேணுங்கிற அளவுக்கு நம்ம திங்கலாம். பொன்னி விலங்காடைக்கு தின்னாமல் தின்னு கொண்டு வயிறு புடைக்கிற அளவுக்கு நம்ம திங்கலாம், தினமும் திங்கலாம், வயிறு புடைக்கிற அளவுக்கு திங்கலாம். வயிறு புடைத்து பொழுதுபடா துணையில் ஜீவத்தண்ணீர் அருந்த விடத்து திறந்தோறும் ஓட்டி மேய்த்து வருபவர்களாகிய எங்கள் எல்லோருடைய தீபாலங்கார மெய்வழி ஆண்டவர்களாகிய அவர்கள் அப்போ அந்த தெய்வம் அவர்களுடைய அந்த ஒரு துணையை நாம தேடிக்கொள்ளும் போது நாம இந்த யமன் அச்சம்ங்கிறது நம்மளை விட்டு விலகி போகுது. அப்போ இதெல்லாம் நீ பயப்பட தேவையில்லை. நாம தெய்வம் அவர்களுடைய துணையை பெற்றுக்கொள்ளும் போது அந்த யமன் அச்சம் இல்லாத ஒரு அச்சமற்ற நம்மளுடைய ஆனந்த வாழ்வில் நாம வாழ முடியும். அதுக்காகத்தான் தெய்வம் அவர்கள் அந்த யமன் அச்சத்தை கிளப்பி தடவி சந்நிதி இருத்தி நம்மளை எப்படியெல்லாம் அந்த மெய்வாழ்வில் அந்த இன்பமான வாழ்வில் அந்த அங்க அச்சமற்ற ஆனந்த வாழ்வில் நம்மளை ஏற்றுகிறாங்க. அப்போ இந்த அச்சத்தை கடத்தாட்டுகிற ஒரு ஆசானவர்களுடைய துணைதான் நமக்கு அந்த அச்சமற்ற ஆனந்த பெருவாழ்வை நமக்கு கொடுக்கும். அவர்கள் துணையை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான், அதை நமக்கு நினைவுறுத்துவதற்காகத்தான் எல்லா மதங்களும் எல்லா வேதங்களும் வந்தன.
யமபயத்தை கடத்தாட்டி வைக்கின்ற ஒரு அநாத இரட்சகரை தேடி அடைந்து கொள்வதற்கு தான் இந்த மனிதர்களின் நினைவை அதற்காக எச்சரித்து தூண்டவே ஒவ்வொரு மதமும் வந்தது. அப்போ மதங்கள் எல்லாம் வந்தது இப்படியான நீ ஒரு யமம் அச்சத்துல இருக்கிற அந்த அச்சத்துல இருந்து தாண்டி நீ அச்சமற்ற ஆனந்த பெருவாழ்வுல வாழணும்னு காட்டுறதுக்காகத்தான் எல்லா மதங்களும் எல்லா வேதங்களும் வந்தது. நம்ம தெய்வம் அவர்களும் அதுக்காகத்தான் நமக்கு வந்து அந்த அச்சமற்ற நம்ம அந்த ஆனந்த வாழ்வுல நாம வாழ வேண்டும் என்பதற்காக நம்மளுடைய தெய்வம் அவர்கள் ஒரு மதத்தை உண்டாக்கி அந்த மதத்தினுடைய செயலையே அந்த மதத்திற்கு பேராக வைத்து, அந்த செயல் என்ன? மரணிகை தீண்டாத ஒரு செயல். அந்த மரணிகை தீண்டா காலை ஆண்டவர்கள் மெய்மதத்தை உண்டாக்கி நம் மனப்பேயோடு ஆடும் பெருமானாக அவர்கள் நின்று நம் மனத்தில் கலந்துள்ள அந்த மாயை எனும் துருவை போக்கி இரும்பாக மாறிய நம் மனத்தை தங்கமாக மாற்றி பேய்மனமாகி அந்த மனத்தை திரும்பவும் யதார்த்த மனமாக ஆக்கி நம்ம எல்லாம் அந்த அடைத்திருந்த அந்த வாசல் நம்ம வெளியே தண்ணி கதவை சாத்தினாங்களே, அந்த கதவை திரும்பவும் திறந்து நம்மை உள்ளே நம்ம எல்லாம் அரவணைத்து கொண்டு அந்த அச்சமற்ற ஆனந்த பெருவாழ்விற்காக நம்மை நாளும் அணைத்து கூட்டி செல்லும் நம் பெருமானவர்களுக்கு பொன்னடி போற்றி பணிந்து நமஸ்கரித்து நாம் அனைவரும் அந்த அச்சமற்ற அந்த பயமற்ற ஆனந்த பெருவாழ்வில் வாழ்வதற்காக நமக்கு நாளும் அருள் புரிந்து கொண்டிருக்கும் நமது பெருமானவர்களுக்கு பொன்னடியை போற்றி பணிந்து நமஸ்கரித்து என்னுடைய முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.